Hello everyone, இது டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்ல யூனிட் 2 ஓட 9th லெக்சர். இதான் இந்த யூனிட்டோட லாஸ்ட் வீடியோ. இதோட இந்த யூனிட் முடிஞ்சுச்சு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்னாப்ஷாட் அல்காரிதம், சாண்டி லாம்பார்ட் அல்காரிதம் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் மாடல். ஸோ சிஸ்டம் மாடல்னா டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் எப்படி இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். A distributed system is a set of n asynchronous processes that do not share a common memory. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ல n ப்ராசஸஸ் இருக்கும், அதுக்குள்ள காமன் மெமரி இருக்காது. They communicate with each other by message passing over the communication channel. So எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கும்? மெசேஜ் பாசிங் மூலமா தான் கம்யூனிகேட் பண்ணிக்கும். அந்த மெசேஜ் வந்து கம்யூனிகேஷன் சேனல் மூலமா பாஸ் ஆகும். அது மாதிரி there is no physical global clock in the system. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்ல ஒரு பிசிக்கல் குளோபல் கிளாக் கிடையாது. ஸோ இதான் சிஸ்டம் மாடல். அடுத்து குளோபல் ஸ்டேட். இது ஆல்ரெடி பார்த்துதான், யூனிட் 1ல பார்த்திருப்போம். Global state of a distributed system is a collection of local states of the processes and the states of the communication channel. ஸோ ப்ராசஸோட லோக்கல் ஸ்டேட்ஸையும் கம்யூனிகேஷன் சேனலோட ஸ்டேட்ஸையும் சேர்த்தது தான் குளோபல் ஸ்டேட். ஈக்குவேஷன் பாருங்க, குளோபல் ஸ்டேட் ஈக்குவல் டு இது ஒரு செட் ஆஃப்னு வச்சுக்கோங்க, செட் ஆஃப் லோக்கல் ஸ்டேட்ஸ் அண்ட் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் த சேனல்ஸ். ஸோ சேனலோட ஸ்டேட்ஸையும் ப்ராசஸோட ஸ்டேட்ஸையும் சேர்த்தது தான் குளோபல் ஸ்டேட். ஓகேவா? நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்ட் குளோபல் ஸ்டேட். ஸோ குளோபல் ஸ்டேட் என்ன பார்த்தாச்சு. அந்த குளோபல் ஸ்டேட் எப்ப கன்சிஸ்டன்டா இருக்கும் பார்ப்போம். A global state is said to be consistent if every message that is recorded as received is also recorded as sent. So ஒரு மெசேஜ ரிசீவ்டுன்னு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மெசேஜ் அதுக்கு முன்னாடியே சென்ட்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அதை கன்சிஸ்டன்ட் குளோபல் ஸ்டேட் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. A message cannot be received if it was not sent. ஒரு மெசேஜை சென்டே பண்ணலன்னா அதை எப்படி ரிசீவ் பண்ண முடியும்? ஸோ ரிசீவ் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி சென்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கணும். அப்படி இருந்தா கன்சிஸ்டன்ட் குளோபல் ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து ஸ்னாப்ஷாட். ஸோ ஸ்னாப்ஷாட்னா என்னன்னு பார்க்கலாம். In a distributed system, a snapshot is a consistent recording of the global state of the system at a particular time. ஸோ பர்டிகுலர் டைம்ல அந்த சிஸ்டமோட குளோபல் ஸ்டேட்டை ரெக்கார்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் ஸ்னாப்ஷாட். வேற ஒண்ணுமே கிடையாது. குளோபல் ஸ்டேட்டை ரெக்கார்ட் பண்ணோம்னா அது ஸ்னாப்ஷாட். It captures the local state of each process as well as the state of communication channels between them. So global state ரெக்கார்ட் பண்ணா என்ன அர்த்தம்? குளோபல் ஸ்டேட் என்னென்ன இருக்கும்? ப்ராசஸோட ஸ்டேட்டும் இருக்கும், கம்யூனிகேஷன் சேனலோட ஸ்டேட்டும் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து ரெக்கார்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதை எதுக்கு ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னா டீபக்கிங். ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்றதுக்கோ இல்ல ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணணும். எல்லாமே ஒண்ணுதான். டீபக்கிங், ஃபால்ட் டாலரன்ஸ், செக் பாயிண்டிங். செக் பாயிண்டிங்னா ஸோ சேவ் பண்ற மாதிரி. ஸோ இந்த குளோபல் ஸ்டேட்டை இப்போ சேவ் பண்ணிட்டோம்னா அடுத்த ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம இந்த சிஸ்டம் ஒரு ஸ்டெடி ஸ்டேட் கொண்டு வரோம், இந்த ஸ்டேட்டுக்கு மறுபடியும் கொண்டு வரோம். அதுக்காக இந்த ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணிப்போம். ஸோ கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த இதுக்காக தான் இந்த ஸ்னாப்ஷாட் ரெக்கார்ட் பண்றோம். நெக்ஸ்ட் இப்பதான் அல்காரிதம், சாண்டி லாம்பார்ட் அல்காரிதம். ரொம்ப சிம்பிளானதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டர் ப்ராசஸ் P0 ரெக்கார்ட்ஸ் தி ஸ்டேட். ஸோ ஒரு இனிஷியேட்டர் ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்டேட்டை ரெக்கார்ட் பண்ணிக்குது. அடுத்து மார்க்கர் சென்டிங் ரூல். ஸோ மார்க்கர் ஒரு மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு ரூல். ஓகேவா? என்ன ரூல் பாருங்க. ஆஃப்டர் PI ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்டேட்டை ரெக்கார்ட் பண்ணிருச்சுன்னா இட் சென்ட்ஸ் ஏ மார்க்கர் மெசேஜ் டு ஈச் அவுட் கோயிங் சேனல்ஸ் பிஃபோர் சென்டிங் எனி அதர் மெசேஜஸ். ஸோ ஒரு ப்ராசஸ் வந்து அதோட ஸ்டேட்டை ரெக்கார்ட் பண்ணிருக்கு, ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துருச்சு அப்படின்னா ஒரு மார்க்கர்னு ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜை எல்லா சேனல்ஸ்க்குமே சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ண அப்புறம் தான் அடுத்த மெசேஜ் சென்ட் பண்ண முடியும் அந்த ப்ராசஸால. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ரூல், மார்க்கர் சென்டிங் ரூல். ஸோ வேற ஒண்ணும் இல்ல, ஒரு ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்னாப்ஷாட் ரெக்கார்ட் பண்ணிருச்சுன்னா ஒரு மார்க்கர் மெசேஜ் ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மெசேஜை எல்லா சேனல்ஸ்க்குமே சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் மார்க்கர் சென்டிங் ரூல். நெக்ஸ்ட் வந்து மார்க்கர் ரிசீவிங் ரூல். எப்படி ரிசீவ் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன். ஒரு சேனல் சி வழியா ஒரு மார்க்கர் ரிசீவ் பண்றோம். அப்படி ரிசீவ் பண்றப்ப செக் பண்றோம் இஃப் PI has not yet recorded a state. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டேட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். அப்படி ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா அந்த சேனலை வந்து எம்டி செட்டா ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ரெக்கார்ட் த ஸ்டேட் ஆஃப் த சேனல் அஸ் அன் எம்டி ஸ்டேட். ஓகேவா? எம்டி செட்டா ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ரெக்கார்ட் பண்ணிட்டு இனிமேல் வர்ற மெசேஜ் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸ்டார்ட்ஸ் ரெக்கார்டிங் மெசேஜஸ் அரைவிங் ஓவர் இன்கமிங் சேனல்ஸ். ஸோ ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் வந்து ஸ்னாப்ஷாட் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா அந்த சேனலோட ஸ்டேட்டை எம்டி செட்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு இனிமேல் வர்ற மெசேஜ் எல்லாத்தையுமே அந்த இதுல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட்.
அப்படி இல்ல ஆல்ரெடி ப்ராசஸ் வந்து ஸ்னாப்சாட் ரெக்கார்ட் பண்ணிருச்சு, அந்த ஸ்டேட்டை ரெக்கார்ட் பண்ணிருச்சு அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் த ஸ்டேட் ஆஃப் த சேனல் சி அஸ் த செட் ஆஃப் ஆல் மெசேஜஸ் ரிசீவ்ட் ஓவர் சேனல் சி. ஸோ இது வரைக்கும் வந்த எல்லா மெசேஜுமே சேர்த்து சேனல் சியோட ஸ்டேட்டா ரெக்கார்ட் பண்ணிப்போம். ஸோ இதான் ஸ்னாப்சாட் ரெக்கார்டிங் அல்காரிதம். ரொம்ப ஈஸியான அல்காரிதம். ஸோ இதுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்னாப்சாட் அல்காரிதம் ஃபார் FIFO சேனல்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டாலும் சேனல் நம்பர் அல்காரிதம் தான் எழுதும். ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.